ஒன்று பண்ண போகிறோம். ஜவ்வரிசி வடை. ஜவ்வரிசி வடைன்றது சாபுதானா வடைன்னு சொல்லுவாங்க. அது பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸ். அது ரொம்ப சிம்பிள் தான். அவங்க வந்து அது எண்ணெயில் போட்டு பொரிப்பாங்க. நான் இன்றைக்கி அது வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இது ஏற்கனவே நான் ஒரு வாட்டி தூர்தர்ஷனில் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்காக இப்போ அப்படின்னு நான் அதை பண்ணுறேன். இது வந்து சம்மரில் உங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட்ணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாமா? ஜவ்வரிசி வந்து நான் வந்து ஒரு மணி நேரம் முன்னாடி 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்தேன். நான் அந்த 1 கப்பு ஜவ்வரிசியை வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு 1 ஹவர் ஊறிருக்கு. அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா இப்படி மசிச்சுக்கணும். உருளைக்கிழங்கை ஒரு காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு போட்டு மிக்சியில் நல்லா கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன். வறுத்த வேர்க்கடலை ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், முழுசாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம வடைக்கு ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கோங்க. இதில் இப்போ இந்த ஜவ்வரிசி போடலாம். உப்பு போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாவும் பூண்டும் க்ரோஸாக அரைச்சி வச்சோம்ல, அதையும் அதில் போட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை பிடிச்சி வச்சது அதுவும் அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசி, உப்பு, ஊற வச்ச ஜவ்வரிசி, உப்பு, பச்சை மிளகாவும் பூண்டும் அரைச்சி வச்சு போட்ட விழுது, அப்புறம் வறுத்த வேர்க்கடலை பொடி எல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வடைக்கு அழகாக அப்படி உருண்டை பிடிச்சி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்படி உள்ளங்காயில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ஷாலோ ஃப்ரை பண்ணுறது, வடையை பொரிச்சு எடுக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் போட்டு செவந்து வருது பாருங்கள். ஸ்லோவில் வச்சுட்டு அழகாக அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கு நம்ம ஒரு டிப் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு தயிர், நல்லா 1 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிரில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சர்க்கரை உப்பையும் போட்டு நல்லா கலந்துருங்க. காஷ்மீரி சில்லி பவுடர், இதுதான் இதனுடைய காம்பினேஷன். வடை ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசி வடை சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். சான்ஸே இல்லை, எவ்வளோ அழகாக முத்தாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இந்த வடை. மேலே நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அது சூடாக சாப்பிடலாம். அதுக்கு ஒரு டிப் ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம். தயிர், உப்பு, சர்க்கரை போட்டு மேலே ஒரு சில்லி பவுடர் போட்டிருக்கணும். வாவ், சூப்பர், சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.